வாழ்த்துக்கள். அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 35வது வசனம். இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும். வேதத்தில் பலவீனர்களை நம்ம தாங்க வேண்டும், பலவீனர்களை நம்ம ஆதரிக்க வேண்டும். நம்முடைய பிரயாசங்கள் நமக்காக மாத்திரமல்ல, நம்மை காட்டிலும் தாழ்ந்த நிலைமையில் இருக்கிறவரை நம்ம ஆதரிக்க வேண்டும் என்று அநேக தடவை இந்த வார்த்தைகளை சொல்லப்பட்டிருக்கிறது. வாழ்க்கையில் நம்மை காட்டிலும் பொருளாதாரத்தில் தாழ்ந்தவர்களை காணும் பொழுது அவர்களுக்கு வேண்டிய உதவியை நம்ம செய்யணும். ஆனால் ஒரு சிலர் கேள்வி கேட்குறாங்க, அநேகர் இருக்கிறாங்க, நாங்கள் அத்தனை பேரும் நாங்கள் உதவி செய்ய முடியுமா, அத்தனை பேரும் நம்ம வாழ்க்கை தரத்தை உயர்த்த முடியுமா என்று. உங்களுக்கு கண்களுக்கு எவைகளை யார் தெரிகிறார்களோ, யார்கள் உங்களுடைய வாழ்க்கையில் குறுக்கிடுகிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்தால் போதும். ஒரு வயதான ஒரு பெரியவர், முதியவர் இதில் கடல் கரைக்கு ஓரமாக நடந்து கொண்டிருந்தார். கடற்கரையில் ஒரு சில நாட்களில், ஒரு சில நேரங்களில் இந்த மீன்களை கொண்டு வந்து கடல் அலை தள்ளிவிடும். அப்படிப்பட்ட காலத்தில் அநேக மீன்கள் கடல் அலையில் தள்ளப்பட்டு கரையில் துடித்து கொண்டிருப்பதை அவர் பார்த்தார். துடித்து கொண்டிருந்த உடனே அது காற்றுக்காக ஏங்கி தண்ணீரில் மீண்டுமாகி போனால் தான் ஜீவன் அது பிழைக்க முடியும். ஆகவே இந்த முதியவர் ஒவ்வொரு மீனாக எடுத்து 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 கடலில் மீண்டுமாய் எரிந்து கொண்டே வந்தார். இதை பார்த்த ஒரு வாலிபன் கேட்டான், ஐயா பெரியவரை, நூற்றுக்கணக்கான மீன்கள் இங்கே துடித்து கொண்டிருக்கிறது, நீங்கள் எல்லா மீன்களையும் எடுத்து போட முடியுமா, அது முடியுமா, எல்லா மீன்களுக்கும் நீங்கள் உதவி செய்ய முடியுமா என்று கேட்கும்போது அந்த முதியவர் சொன்னார், ஒரு மீனை எடுத்து கடலில் தூக்கி போட்டு, இந்த ஒரு மீனுடைய வாழ்க்கையில் நான் இன்றைக்கு மாற்றத்தை உண்டாக்கியிருக்கிறேன், இந்த ஒரு மீனுடைய வாழ்க்கையில் உண்டாக்கிறேன், நூற்றுக்கணக்கான மீன்கள் இருக்கலாம், அது எனக்கு கவலை இல்லை, என்னால் எவையில் முடியுமோ, என்னால் எந்த மீனுக்கு நான் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியுமோ, காப்பாற்ற முடியுமோ அதை நான் செய்திருக்கிறேன், அது எனக்கு திருப்தி, அது போதுமானது, நீயும் அப்படி தான் இருக்க வேண்டும், உன்னால் முடிந்தவர்களுக்கு நீ செய். இதைத்தான் வேதமும் சொல்லுது. பலவீனர்கள் அநேகம் இருக்கலாம், தாழ்ந்த நிலைமையில் இருக்கிற அநேகர் இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கிறவரை பலவீனர்கள், நீங்கள் பார்க்கிற தாழ்த்தப்பட்டவர்கள், நீங்கள் சந்திக்கிற அந்த எளியவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, திக்கற்றவர்கள் உதவி செய்யுங்க. கர்த்தர் நிச்சயமாய் அவர்கள் வாழ்க்கையில் உங்கள் மூலமாய் மாற்றங்களை கொண்டு வருவார், உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம். பலவீனர்களை தாங்க எங்களுக்கு நீங்கள் ஆலோசனை சொல்லி கொண்டிருக்கிறீங்க. அநேக பலவீனர்கள், எளியவர்கள், திக்கற்றவர்கள், அனாதைகள், விதவைகள் உண்டு ஆண்டவரை. அவர்களை நாங்கள் உதவி செய்ய, அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலமாக நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.